ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெய்ஸ்டெக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல் 5410 இந்த மாடலோட பயாஸ் பாஸ்வேர்டை எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தடில் அன்லாக் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நம்மளோட டெலகிராம் சேனல்லேருந்து அனுப்புனாங்க. ஸோ அந்த பின் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதுதான் அந்த பின்னை நான் ஆல்ரெடி அன்லாக்கும் பண்ணி அனுப்பிட்டேன். பட் வீடியோக்காண்டி திருப்பி பண்ணுறேன். நம்மக்கிட்ட அன்லாக்கர் ஆல்ரெடி இருக்குது. நம்ம டெலகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. அது ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். இதே மாதிரி ஹெச்பிக்கும் இருக்குது. ஹெச்பிக்கும் ஆர்சி அன்லாக்கர்னு இருக்குது. அது 32 MB ஆனால் சப்போர்ட் பண்ணாது. பட் 8FC8ல் நம்ம டெல் அன்லாக்கரில் நம்மளுக்கு 32 MB சப்போர்ட் ஆகும். நான் அதை டெலிட் பண்ணிக்கிறேன் பழைய. ஓகே, நான் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு நம்மளோட அந்த லாக்டான பின்னை நான் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு இந்த அன்லாக்கரில் விடுறேன். அன்லாக்கரில் விட்டவுடனே அது அன்லாக் பண்ணி கொடுத்துருச்சு. அவ்வளோதான். அது ஜஸ்ட்டு அதில் இருக்கிற செக்டாரை மட்டும் கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா இதில் பயாஸை பொறுத்தவரையிலும் நம்ம ஹெக்ஸில் எடிட் பண்ணுறது எப்படி பண்ணுவோன்னா, அதில் நம்ம பயாஸ் ஹெக்ஸில் ஃபார்மேட்டில் இருக்கும். அதை மட்டும் டெலீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இதில் ப்ரோக்ராம்டாக, ஏன்னா டெல்லில் பொறுத்தவரை எல்லாத்துலேயுமே காமனாக தான் இருக்கும் பாஸ்வேர்டோட அந்த செக்டார் வேல்யூவும் மெத்தடும். ஸோ அதை ப்ரோக்ராம் பண்ணதுனால ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணோடனே நம்மளுக்கு அதை கிளியர் பண்ணி எல்லாமே ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இதுதான் அந்த பேட்ச் ஃபைல். இதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த பயாஸ் பாஸ்வேர்டு இஷ்யூ ரிசால்வ் ஆகிடும். நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக பயாஸ் பாஸ்வேர்டு இருக்கிற ஃபைலை. இது இருக்கு இல்லைங்களா? இதிலேருந்து யூஸ்வலாக நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, இந்த பயாஸ் இருக்கிற பாத்தை மட்டும் டெலிட் பண்ணிட்டு அதை ஒய்யாக மாற்றி விட்ருவாங்க. ஸோ இது ப்ரோக்ராம்டாக அந்த பேச்சரில் இருக்குது. அந்த செக்டாரை மட்டும் இது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, F20000 இதிலேருந்து அந்த பாத் முடிகிற வரலும் ஃபுல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துரும். இது மேனுவலாக பண்ணுறத விட சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது. ஆல்ரெடி ப்ரோக்ராம்லாம் இருக்கிறதுனால அது அந்த செக்டார் அதில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் கிளியர் பண்ணி கொடுத்துரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு ஈஸியாக நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லா மாடலுமே இதில் சப்போர்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பயாஸ் இஷ்யூ இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னா நம்மளோட டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக இதுவும் நானும் டவுன்லோட் பண்ணது தான். அதுவுமே இந்தியா ஃபிக்ஸ்ன்ற வெப்சைட்லேருந்து தான் பண்ணேன். இந்த டூல் நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. டவுன்லோட் பண்ணி வேணும்னா ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.